எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் அருளும் இன்னொரு ஆசீர்வாதத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். எசேக்கியேல் 39:29 வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். நல்ல கவனிங்க. ஆவியானவர் அருளும் இன்னொரு ஆசீர்வாதம், அவர் தம் முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு நல்லா அழுத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, என் ஆவியை என் ஜனங்கள் மீது நான் ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஆமென். என்னங்க அது? என்ன முகத்தை மறைக்க மாட்டேன்னா மீனிங் என்ன, அர்த்தம் என்ன? இனி என் ஜெபத்துக்கு சீக்கிரம் பதில் வந்துடும். என் காத்திருப்பு முடிய போகுது. என் இருதயம் எதையோ நினைச்சு ஏதோ ஒரு காரியம் உங்க உள்ளத்தை வருஷக்கணக்கா பாதிக்கல, அது முடிய போகுது. ஆமென். என் பாதிப்பு முடிஞ்சு, என் துக்க நாட்கள் முடிஞ்சு, என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை பார்க்க போறேன். அற்ப காலம் மூண்ட கோபம், அற்ப காலம் அதை விட குட்டியான சின்னதான ஒன்று இல்லை. அவ்வளோ அற்ப காலம். கொஞ்ச காலம் எனக்கு கொஞ்சம் உன் மேல கோபம் வந்துருச்சு. என் ஜனத்தின் மீது எனக்கு கோபம் வந்தது. ஆகவே அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை கொஞ்ச காலம் மறைச்சேன். உண்மைதான், இனி நான் மறைக்க மாட்டேன். ஆமென். வாசிமா தொடர்ச்சிய. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று, உன் பக்கமா என் முகத்தை திருப்புவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நம்ம ராஜாதி ராஜா இயேசு என்கிற மீட்பர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அற்ப காலம் உண்ட கோபம், கொஞ்சம் மேல எனக்கு கோபம், அதனால என் முகத்தை பொழுது இமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம், ஒரு செகண்ட் கூட எடுத்துக்காது. அவ்வளவு குயிக்கா என்ன பண்ணிக்கலாம்? இமை வந்து மூடி திறந்துடும். பாருங்க, இமை பொழுது என் முகத்தை உனக்கு நான் என்ன பண்ணேன்? மறைத்தேன். காரணம் அற்ப காலம் மூண்ட கோபம். ஏசாயா 59 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 59:2. ஏன் அவர் கோபம் கொண்டு முகத்தை மறைத்தார்? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். வாசிக்க கேட்டீங்களா? வசனத்தை நல்லா கேட்டீங்களா? ஏன் மறைச்சாரு? எதுக்கு கோபம் வந்துச்சு? நான் செஞ்ச அட்டகாசம், நான் பண்ண துணிகரமான பாவம் அவர் முகத்தை அப்படியே மறைத்தது. என் பாவம் போய் என் தேவனுடைய முகம் என்னை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு தடையாய் நின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆவியை நம்மீது ஊற்றுகிறபடியினால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அல்லவா? அந்த பாவத்தை அவர் நம்மை விட்டு அகற்றி அவர் தம்முடைய முகத்தை நம் பக்கமாய் இன்று திருப்ப போகிறார். ஆமென். எல்லா பாவத்துக்கும் இன்றைக்கு முடிவு உண்டாகிறது. அதை மூட்டை கட்டி போட வேண்டிய இடத்துக்கு அதை கொண்டு போகிறவர் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட போகிறார். ஹல்லேலூயா. என் ஆவியை என் ஜனத்தின் மீது நான் ஊற்றினபடியினால் இனி என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் முகத்தை மறைச்சா என்ன ஆயிரும் தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 143 அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 143:7 வாசிக்க கேட்போம்.
கர்த்தாவே, கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். சங்கீதக்காரன் பாடுகிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். அப்படி மறைச்சிட்டீர்னா நான் யாரா மாறிடுவேன்னா செத்து போனதுக்கு சமானமா மாறிடுவேன். குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக மாறிடுவேன். என் வாழ்க்கை செத்த வாழ்க்கையா மாறிடும். ஆகவே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஆமென். உண்மைதானா? அது உண்மைதானே? அவர் முகம் மறைச்சிட்டுனா அது ஒரு வாழ்க்கைக்கு ஆகுமா? அந்த வாழ்க்கை மரித்த வாழ்க்கைக்கு ஒப்பாயிடும். மரித்த வாழ்க்கைக்கு ஒப்பாயிடும். ஆண்டவரே, சங்கீதக்காரன் பாடுகிறார், தேவனே எனக்கு சீக்கிரமா செவி கொடுங்கப்பா, சீக்கிரமா என் ஜெபத்துக்கு பதில் தாங்க, உங்க முகத்தை மறைக்காதீங்க. அப்படி மறைச்சீங்கன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகி விடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? உங்க முகத்தை எனக்கு மறைச்சிட்டீங்கன்னா நான் செத்தவனுக்கு ஒப்பாயிடுவேன்பா. என் வாழ்க்கை செத்த வாழ்க்கையா மாறிடும். குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிடுவேன். ஆகவே நான் அப்படி வாழ விரும்பல. என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆகவே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்துல தாவீது ராஜா இப்படியாய் பாடுகிறார். சங்கீதம் 30:7 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய தயவினால், உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ, நீர் உமது முகத்தை மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானே. நான் கலங்கினவனானே. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்க முகம் என்னையே பார்த்து கொண்டிருந்தது, உம்முடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தது, உம்முடைய செவிகள் என்னை கேட்டுக்கொண்டிருந்தது. அப்படி இருக்கிற நாட்களிலே நீர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருந்த பொழுது என் பர்வதம் திடமாய் இருந்தது. பர்வதம் என்றால் மலை. என் மலை என்றால் என் வாழ்க்கை, என் ராஜாசனம், என் சிங்காசனம், என்னுடைய மேன்மை, நீர் எனக்கு தந்த அந்த பதவி, அது திடமாய் இருந்தது. நீர் அதை உம்முடைய முகத்தை மறைத்த போதோ, உம்முடைய முகம் மறைக்கப்படுகிற பொழுதோ என் இருதயம் கலங்கி போய் விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இருதயம் கலங்கின நிலையில வந்திருக்கிறீங்களா? உங்கள் பர்வதம் ஒருவேளை பலனற்ற நிலையில உங்க வாழ்க்கை தடுமாடி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், இனி என் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன். மகனே, மகளே, என் ஆவியை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால், என் ஆவி உன் மீது ஊற்றப்படும் என்றால், இனி என் முகம் உனக்கு மறைவாக இருக்காது. வேணுமா அந்த பரிசுத்தாவி? வேணுமா அந்த பரிசுத்தாவி? இந்த பரலோக ஆவி உங்க மேல ஊற்றப்படும் பொழுது உங்கள் பர்வதம் திடனாயிருக்கும். ஆமென். உங்களை அசைக்க எவனாலும் முடியாதுங்க, யாராலும் முடியாது. எவ்வளவு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை சதி திட்டங்களை தீட்டினாலும் சரி, எவ்வளவு வேகமாய் உங்கள் மீது மோதினாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம், அவருடைய முகத்துல அவ்வளவு மகிமை இருக்குங்க. ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 1993ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலையில 8:30க்கு
பைபிள் ஸ்டடி உண்டு. பைபிள் ஸ்டடிக்கு பைபிள் கொண்டு போகலன்னா பள்ளி வளாகத்துல முழங்கால்ல நிக்கணும். மறந்து போயிட்டு பேக் எல்லாம் எடுத்தவன் பைபிள் எடுக்க மறந்துட்டேன். முந்தின வாரமே ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க, அடுத்த வாரம் பைபிள் கொண்டு வராதவன் எல்லாம் வெளியே போய் முழங்கால் போடணும். 8:30 ஒரு 15 நிமிஷம் இருந்தது. 8:15 ஸ்கூல் போயாச்சு. பேக்கை ஓபன் பண்ணா பைபிள் இல்ல. 15 நிமிஷம் இருக்குல்ல, சைக்கிள் எடுத்துட்டு இந்த இருக்கிற மீரான்குளம் தானே ஆசீர்வாதபுரத்துல இருந்து வேகமா போய் எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி வேகமா போய் பைபிள் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பைய தேடி பைய கொண்டு சைக்கிள்ல தொங்க போடலான்னா பைய இல்லை. டைம் ஆக ஆக நெஞ்சு படபட அடிக்கி, வெட்கம், வெளியில கூச்சம், முழங்கால் போட்டா வெட்கம் இல்ல. அதனால ஒத்த கையில பைபிள், இடது கையில பைபிள் இருக்கு, வலது கையில சைக்கிள். வேகமா வந்து 8:30 உள்ள போயிடணும். வேகமா வந்தேன் பாருங்க. வந்த ஸ்பீடுல முன்ன கிடந்த கல்ல கவனிக்கல. ஒரு கல்லு மேல சைக்கிள் வேகமா வந்த சைக்கிள் ஏறினது, அவ்வளவுதான். வண்டி ஜடாமுடான்னு அப்படி சொலண்டுச்சு. பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் பொத்துன்னு போய் விழுந்தேன். அம்மா அப்படின்னு, அவ்வளவுதான். அதுதான் தெரியும். சைக்கிள் கிடக்கு, அது நான் ஒரு பக்கம் போய் சைக்கிள் மேலேயே பொத்துன்னு போய் விழுந்தேன். மயக்க நிலை. அந்த வழியா போன ஒரு ஐயா பிடிச்சு தூக்கி ஒரு சின்ன வடலி மரம், பனை மரத்துல உள்ள சின்ன மரம், வடலிக்குள்ள தூக்கி கொண்டு வச்சு அவர் என்னுடைய அம்மாவுக்கு தகவல் கொடுத்து அப்பாவுக்கு தகவல் கொடுத்து வாங்கன்னு சொல்லி என்னை பாளையங்கோட்டை ஜிஹெச்சுக்கு கொண்டு போனாங்க. பிளட் சர்க்குலேஷன்லாம் வயிற்றில் நின்று போயிடுச்சு, கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, உறைஞ்சிருச்சு. மருத்துவர்கள் சொன்னாங்க ஆப்ரேஷன் 4 மணி நேரம் நடக்கும், பிழைச்சான்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவு 9 மணிக்கு மேலே தான் ஆப்ரேஷன். விழுந்தது நைட்டு 9, காலையில் ஒரு 8:15 விழுந்தது. ஆப்ரேஷன் நைட்டு 9 மணிக்கு நடக்குது. பிழைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்கிட்டு போனாங்க. கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு உயிரோடு வர வைத்தது. 11 நாட்கள் ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்துட்டு வெளியே சுகத்தோடு வர்றதுக்கு கிருபை தந்தார். காரணம், அந்த சின்ன வயதிலேயே கர்த்தருடைய முகம் என் பக்கமாய் திருப்பப்பட்டிருந்தபடியினால். நாம சகோதரா சகோதரி, அவருடைய முகம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கும். ஆமென். அவருடைய கண்கள், அவருடைய முகம் உங்கள் பக்கமாய் திரும்பி இருக்கும் பொழுது உங்களை அழிக்க ஒருவனாலும் முடியாது. ஆமென். யாராலும் முடியாதுங்க, யாராலும் முடியாது. அது எந்த வியாதியா இருக்கலாம், அது எந்த ஒரு பில்லி சூனியமா மந்திரவாதமா, பக்கத்து வீட்டுக்காரன் செய்வனை வைக்கிறான்னா, பொறாமப்படுறான்னா, எரிச்சல் படுறான்னா, உங்களை கொல்றதுக்கு, உங்க வியாபாரத்தை அழிக்கிறதுக்கு, உங்களை தரித்திரமடைய பண்றதுக்கு, உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம செஞ்சு பார்க்கறேன்னா ஒன்றும் நடக்காதுங்க. ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய முகம் உங்க மேல
பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டுனா அவருடைய முகம் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும் என்றால் சமாதானம், ஆசீர்வாதம், சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்துடும். ஆமென். மோசேயை அழைத்து ஆரோன் புத்திரராகிய ஆசாரியர்களை இப்படியாய் என் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். எண்ணாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்கள். இந்த 3 காரியங்களையும் ஆரோன் புத்திரர்கள் என் ஜனத்திற்கு சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். மோசே, ஆரோன் புத்திரரிடத்தில் நீ ஒன்றை சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் மோசே. என் முகம் ஒரு மனுஷன் மேல பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டுனா என் அன்பு அவனுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். கிருபையாய் இருக்க கடவர் அப்படின்னா என்ன? கிருபை, அன்பு, பாசம். அவருடைய முகம் நம்ம பக்கமா இருக்கும்போது அவருடைய அன்பு நமக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹalleluya. அவருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரசன்னம் நம் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில சமாதானம் வந்துரும். ஆமென். வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டம், கடன் பாரம், தரித்திர நிலை, பிரிவினையின் ஆவியின் செயல்பாடுகள், வேதனை, வியாதி, வருத்தம், மன சஞ்சலம், போராட்டம், ஏன் அந்த வாழ்க்கை வாழணும்? மனம் நொந்துக்கிறீங்கல்ல, இதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு நல்ல ஔஷதம், ஒரு மருந்து இருக்கு. அவருடைய முகத்தின் பிரகாசம். ஆமென். இன்றைக்கு அதை உங்கள் மீது கர்த்தர் பாஸ் பண்ண போறாரு. ஆமென். கடந்து வர பண்ண போகிறார். உங்க மேல அதை கட்டளையிட போகிறார். அவருடைய முகம் உங்க மேல பிரகாசிக்கும். கர்த்தர் உங்கள் மீது கிருபையாய் இருப்பார். அவருடைய முகத்தின் பிரசன்னம் உங்க மேல இறங்கி வரப்போகிறபடியினால் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம், வேலையில சமாதானம். சிலருக்கு வேலை செய்யற இடத்துல போராட்டம், வேலை செய்யற இடத்துல பயங்கர நெருக்கடி, பொறாமை, எரிச்சல். எப்படிடா இந்த சீட்ல இருந்து தள்ளுறது? எப்படி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நன்மையை கெடுக்கிறது? எப்படி இந்த வியாபாரத்தை முடக்கிறது? எப்படி இந்த தொழிலை வர்த்திக்க பண்ணாம முடக்கி போடுறதுன்னு சொல்லி அநேக போராட்டம். கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ண போகிறபடினால் அந்த இடத்துல சமாதானம் வரப்போகுது. ஆமென். தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம், என் முகம் உங்க மேல பிரகாசிக்க போகிறபடியா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? அவருடைய முகம் உங்க மேல பிரகாசிச்சா அவருடைய கிருபைக்கு நீங்க பங்காளியா மாறுவீங்க. வாழ்க்கையில ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல் வந்துடும். கலக்கம் நீங்கிரும், போராட்டம் மாறும். இருதயத்தில் இருக்கிற வேதனை நைட்டு படுத்தா தூங்க முடியல, அப்பப்போ முழிச்சிடுறீங்கல்ல. எப்போ பார்த்தாலும் அதே மைண்ட் வரி மனசுக்குள்ள போட்டு 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 நிம்மதியற்ற நிலையில இருக்கிறீங்களா? சாப்பிட முடியல, சில நேரம் தூங்க முடியல, எப்போதும் அதே ஞாபகம். பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தில் இருக்கிற போராட்டத்தை குறித்து,
வீட்டினுடைய தரித்திர நிலையை குறித்து ஏதோ ஒன்று உங்க இருதயத்தை உடைக்குதில்ல, அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென். காரணம் சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 22, 24 வாசிக்க கேட்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நடக்குங்க. ஆண்டவர் ஒன்றும் பொய் கிடையாது. இந்த பைபிள் பொய் புத்தகம் கிடையாது. ஏதோ ஜனங்களை ஏமாற்றி உற்சாகப்படுத்துகிற புத்தகம் கிடையாது. மெய்யாகவே இந்த வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். ஆமென். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அவனுடைய முகத்தை அருவருக்காமலும் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டருளி அவனுக்கு பதில் செய்கிற ஆண்டவர். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தில் இருந்து எசேக்கியா என்கிற மன்னனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யூதாவின் மன்னனாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையாகிவிட்டான். பார்க்கிறவங்களாம் சொல்றாங்க, இவன் பொழைக்க மாட்டான். இந்த வியாதி வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆகவே எசேக்கியா நம்ம ராஜா இனி பிழைக்க மாட்டார், செத்து போவார் அப்படின்னா. ஆனா இந்த எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் தேவன் என்னை பிழைக்க பண்ணுவார். ஆமென். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்க தோற்றே போனாலும் நம்பிக்கை இழக்காதீங்க, நீங்க ஜெயம் எடுப்பீங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்வேன், தோற்று போனாலும் ஜெயிப்பேன், தோற்கடிக்கப்பட்டாலும் ஜெயிப்பேன். ஒருவேளை என்னுடைய இயலாமையினால் நான் சில காரியங்கள்ல தோற்று போனாலும் நான் மறுபடியும் ஜெயிப்பேன். ஒருவேளை பிறர் சதியினால், பிறர் எனக்கு செய்த தீங்கான காரியத்தினால் நான் தோற்று போனாலும் தோற்கடிக்கப்பட்டாலும் மறுபடியும் நான் ஜெயிப்பேன். யோசேப்பு தோற்கடிக்கப்பட்டான், நீதிபரன், குற்றமற்றவன். போத்திபார் மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில கொண்டு அடைக்கப்பட்டான். முடிஞ்சு போச்சா கதை? வெளியே வர ஒரு நாளை கர்த்தர் வைத்திருந்தார், ராஜாவாய் வந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணமே இல்லாமல் யோபு எல்லாவற்றையும் இழந்தான். பொல்லாத சத்துரு செய்த ரகசிய சதி திட்டத்தினால் தோல்வி. முடிஞ்சு போனானா? இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றான். ஆமென். இப்போ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் தோற்று போனாலும் ஜெயிப்பேன், தோற்கடிக்கப்பட்டாலும் ஜெயிப்பேன். ஆமென். என் தோல்வி ஜெயமாய் மாறும். வந்து பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எசேக்கியா கதை முடிஞ்சது, எசேக்கியா செத்து போவார். ஆனா எசேக்கியா ராஜாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் பிழைப்பேன், நான் பிழைப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பிழைப்பேன், எனக்கு தீங்கு வராது, எனக்கு சேதம் வராது, யார் என்ன சொன்னாலும் நான் ஜெயிப்பேன், நம்பிக்கையோட இருந்தான். இப்படி இருக்கும் போதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன், இந்த எசேக்கியா மன்னனை பார்க்க வரும் பொழுது ஆண்டவரே சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன சொன்னாரு? எசேக்கியாவே, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஆண்டவரே சொல்லிவிட்டார்.
நெஞ்சு வெடிச்சிருச்சு. அவன் சொன்னான், அவன் சொன்னான், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க செத்து போவான்னு சொல்லி. அப்பெல்லாம் அழல, அப்பெல்லாம் கண்ணீர் வரல. இப்ப அவரே சொல்லி அனுப்பிட்டாரு. வந்த தீர்க்கதரிசி வலிமையுள்ள தீர்க்கதரிசி, சும்மா அங்கங்க சொல்ற மாதிரி உடால் விடுற தீர்க்கதரிசி கிடையாது. சொன்னா அப்படியே நடக்கும். அவர் வந்து சொல்லிட்டாரு, எசேக்கியாவே நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உன் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். கஷ்டம் தாங்க முடியல, வழி தெரியல, இனி யார்கிட்ட போறது? அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி சுவர் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி, ஆ கர்த்தாவே, உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக எவ்வளவு பியூரா நான் வாழ்ந்தேன், எவ்வளவு உண்மையா நான் நடந்தேன். அதெல்லாம் வீணா? நான் பரிசுத்தமா வாழ்ந்தது, நான் மன உண்மையா நடந்தது சும்மாதானா? அதுக்கு பலன் கிடையாதா? சுவர் பக்கமாய் திரும்பி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா ஓன்னு சொல்லி மிகவும் அழுதான். சும்மா அழல, மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். தன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி வந்த காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார். வீட்டின் அந்த அரண்மனையின் முற்றத்துக்குள்ள போனவரை மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா, என் பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இருக்கு, போ, மறுபடியும் சொல். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுக்கிறேன். ஆமென். இமைப்பொழுது அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமென். முடிஞ்சது, அவ்வளவுதான், இனி மரணம் தான். கண்ணீரோடு அழுத எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்ன ஒரு காரியம், 5வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்பதாய் வாக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். ஆமென். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை உங்க விட்டு, சத்தம் கேட்கட்டும், விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீ மறைச்சா எங்கே ஓடுவே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே.
விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சாலும் ஓடுவேன். சங்கீதம் 13 அதனுடைய முதல் வசனத்துல தாவீது ராஜா இப்படியாய் அழுது புலம்பி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். சங்கீதம் 13:1. கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆமென். அவர் அன்னைக்கு கேட்டார், இன்னைக்கு நீங்க கேளுங்க. ஆண்டவரே, எதுவரைக்கும் என்ன மறந்திருப்பீங்கப்பா? எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீங்க? போதும் ஆண்டவரே, என்னை மறந்த நாட்கள் போதும். உமது முகத்தை எனக்கு மறைத்த நாட்கள் போதும். இந்த ஆராதனையில் அதுக்கு ஒரு முடிவு வரட்டும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் ஆண்டவரே? இன்னும் எத்தனை காலங்கள், எவ்வளவு நாட்கள் இந்த நிந்தையை நான் சுமப்பது? கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையா செஞ்சவங்க, கர்த்தர் நியமித்திருந்த சகல கட்டளைகளின்படியும் வாழ்ந்தவர்கள், மன உண்மையா ஊழியம் செய்த சகரியா எலிசபெத் பிள்ளை இல்லை. ஊரெல்லாம் ஒரே பேச்சு, இவங்க குற்றத்தோடு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரங்களா இருந்தாதான் கர்த்தர் குழந்தையை கொடுத்திருப்பாரு. சொல்றாங்களா உங்களை பார்த்து? இவங்க செஞ்ச அநியாயம், அவன் செஞ்ச அநியாயம், அவன் குடும்பம் அப்படி இருக்குது சொல்றாங்களா? அன்னைக்கு சகரியா எலிசபெத்துக்கு அப்படிதான் நடந்தது. உண்மையாய் வாழ்ந்தவர்கள், உத்தமமாய் ஊழியம் செய்தவர்கள், குழந்தை இல்லாததுனால ஊரே பகைத்தது, ஊரே ஏளனமா பேசி அழுது ஜெபம் பண்ணாங்க, போராடி ஜெபித்து பார்த்தாங்க. வருஷங்கள் உருண்டு 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 வயதுதான் முதிர்ந்ததை தவிர பிள்ளையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. சகரியா தாத்தாவாயிட்டாரு, எலிசபெத் அம்மா பாட்டி ஆயிட்டாங்க. ஆனா ஊழியத்தை விடல. ஆமென். ஊழியத்தை விடல. ஊர் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுவாரோ பேசட்டும், தெருவில் இருக்கிறவங்க நாவு வலிக்க வாய் வலிக்க குற்றம் சாட்டட்டும், என் ஊழியத்தை நான் விட மாட்டேன். மன உண்மையா ஊழியம் பண்ணாங்க. ஒரு நாள் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய முறைமை வந்த பொழுது தூப கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்தான் சகரியா. நுழைந்த பொழுது உள்ளே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹalleluya. தூதனை அனுப்பினார். பயந்துட்டார் சகரியா. சகரியா அந்த பிரதான ஆசாரியன் பயந்துட்டார். தூதன் சொன்னான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். கொஞ்சம் ஜெபங்கள் ஆரம்பத்துல பண்ணீங்க, இப்போ அது நடக்கல, சரி அதை விட்டுருவோன்னு விட்டுட்டீங்கல்ல. நீங்க ஜெபத்தை நிறுத்தினாலும் ஜெபிக்க மறந்தாலும் உங்கள் ஜெபம் ஒரு நாளும் மறக்கப்படாது. சூழ்நிலையை பார்த்து இனி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இனி எதுக்கு போட்டு ஜெபம் பண்ண, எங்க ஜெபம் பண்ண வேண்டாம் விட்டுருவோன்னு விட்டுட்டீங்கல்ல, என்னைக்கோ பண்ண வந்த ஜெபம் மறுபடியும் கேட்கப்படும். ஆமென். ஹalleluya. சகரியாவே, நீ இளமையா இருக்கும் பொழுது, உன் மனைவி இளமையா இருக்கும் பொழுது அதிகமாய் ஜெபித்தீர்கள். ஆண்டவரே ஒரு குழந்தையை தாரும், ஆண்டவரே ஒரு பிள்ளையை தாரும், ஒன்னே ஒண்ணு தந்தா போதையா, நிறைய எல்லாம் கேட்கலன்னு சொல்லி அழுதீங்கல்ல, புலம்புனீங்கல்ல.
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்கல்ல, நாள் கணக்கா போராடுனீங்கல்ல, அந்த ஜெபத்தை ஒருவேளை நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா நான் மறக்கல. உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். ஆமென். பைபிள் சொல்லுது, யோவான் ஸ்நானகனை எலிசபெத் பெற்றெடுத்த அந்த நாளில் எலிசபெத் அம்மா வாயில் இருந்து ஒரு துதி வந்தது. என்ன வந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி, யோவான் பிறப்பதற்கு முன்பாகவே எலிசபெத் துதித்த காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அவள் கர்ப்பவதி ஆன உடனே அவ ஒன்னு சொல்றாரு, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் தன் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணினாராமே. ஜனங்களுக்கு நடுவே உங்களுக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளும்படியாய், உங்கள் எல்லையில் இருந்து அப்புறப்படுத்தும்படியாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எதுவரைக்கும் நீர் மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உமது முகத்தை மறைப்பீர்? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. சங்கீதங்களின் புத்தகம் 69:17 தாவீது புலம்புகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69:17. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். ஹல்லேலூயா. தாவீது புலம்புறார், ஆண்டவரே, நான் வியாகுலப்படுறேன்ப்பா, நான் வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால தாங்க முடியல. சீக்கிரமாய் தீவிரமாய் உம்முடைய முகத்தை தயவு செய்து என் பக்கமாய் திருப்பிவிடும், உமது முகத்தை மறையாதேயும். சங்கீதம் 102 அதனுடைய 2வது வசனத்தில், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்கும்படியான அந்த விண்ணப்ப ஜெபத் சங்கீதத்திலே 2வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது, வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன், நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். ஆண்டவரே, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் உமது முகத்தை மறையாதேயும். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்ன நிந்திக்கிறாங்கப்பா, என் பெருமூச்சு அடிக்கடியா, என் பாடு, என் உபத்திரவம், என் வேதனை, என் நெருக்கடி, என் பிரச்சனை நினைச்சு நான் விடுகிற பெருமூச்சினால் என் எலும்புகள் எல்லாம் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்றதுப்பா. வனாந்திரத்தில் இருக்கிற நாரைய போல இருக்கிறேன், பாலான இடத்துல இருக்கிற ஆந்தைய போல நான் கூவிக்கொண்டிருக்கிறேன், நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற குருவிய போல காணப்படுறேன். உமது முகத்தை எனக்கு மறையாதே, தீவிரமாய் என் பக்கமாய் சாய்ந்தருளும். கர்த்தருடைய பிள்ளைகள்,
எசேக்கியா மன்னன் சுவர்ப்புறமாய் திரும்பி புலம்பிய பொழுது, எந்த ஏசாயா தீர்க்கதரிசி மரித்து போவீர், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியை கொண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து மறுபடி உயிர்ப்பித்தாரோ உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீங்க, நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீங்க. ஒன்றே ஒன்று சொல்லணும், ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணும், உங்க ஆவியை எனக்குள்ள ஊற்றும். என் ஜனத்தின் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் இனி அவர்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன். சங்கீதங்களின் புத்தகம் 80ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் 3வது வசனம், 7வது வசனம், 19வது வசனம், இந்த 3 வசனங்களில் அவர் சொல்லுகிற ஒரே காரியம், கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் பக்கமாய் திருப்பும். வாசிக்கலாமா வேகமாய்? சங்கீதம் 80:3. தேவனே, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். ஆசா பாடுறாரு, ஆண்டவரே உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நீங்க உங்க முகம் பிரகாசித்துனா எங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும், நாங்க பெற வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்வோம். 3ஆம் வசனத்தில் சொல்லிட்டு அப்படியே பாடிட்டே இருக்கும்போது மறுபடியும் சொல்றாரு, 7வது வசனத்தை பாருங்க. சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அந்த 80ஆம் சங்கீதத்தின் முடிவு வசனம் 19ல பாருங்க. சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். கானானிய பெண் பின்னாடி போறா, இயேசுவும் அவருடைய சீசர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். நீர் தான் ஏதாவது செய்யணும்பா. காதுகளாதவர் போல போயிட்டே இருக்கிறார். சங்கீதம் 80ல ஆசாப் கதறினது போல மறுபடியும் கூப்பிடுறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறுகிறாள். பின்னாடி இருந்து கூப்பிட்டு பார்க்கிற, சத்தம் கிடைக்கல, முகம் திரும்பல. அதனால முன்னாடி போய் காலையாவது விழணும், அப்படியாவது என்ன பார்க்க மாட்டாரா? அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவருடைய முகம் என் முகத்தை பார்த்துட்டுனா போதும், அந்த கனிவான கண்கள் என்ன பார்த்துட்டுனா போதும். பின்னாடி இருந்து கூப்பிட்டு பலன் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே முன்னாடி போய் காலில் விழுந்து பணிகிறாள். அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அன்றி மற்ற யாருக்கும் நான் அந்த பூமிக்கு வரலன்ட்டார். காலில் விழுந்து கடந்து சொல்ற, ஆண்டவரே பிள்ளை சாப்பாடு பிள்ளைக்கு தான், யாரும் நாய்க்கு சமைக்கிறது இல்ல, ஆனா மேஜையில இருந்து விழுறது நாய்க்கு தானே. இப்போ அந்த கண்கள் அவளை பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஆமென். இவ்வளவு நாளும் ஒருவேளை கர்த்தருடைய முகம் எங்கோ திருப்பப்பட்டது போல உங்க வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கலாம். இன்று அந்த முகம் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது. எந்த நம்பிக்கையோட நீ வந்தியோ அந்த நம்பிக்கை உனக்கு அப்படியே நிறைவேற போகிறது. சொன்ன அந்த நேரத்திலேயே அவளுடைய மகள் பரிபூரண சுகம் அடைந்தாள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, என் பிரசங்க வாக்கியத்தை முடிச்சிட்டேன்ப்பா. இனி நீங்க வேலை செய்ய வேண்டிய நேரம், நீர் செயல்படுகிற நேரம். 1 செகண்ட் நீங்க இறங்கி வாங்கப்பா. உம்முடைய ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக, உம்முடைய மகிமை ஊற்றப்படுவதாக. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus.
தேங்க்யூ ஜீசஸ். மகிமை 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 மகிமை. என் ஆவியை என் ஜனத்தின் மேல் ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட்டுட்டார்னா அண்ணே, அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க மேல ஊற்றப்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அவருடைய முகத்தை அவர் உங்களுக்கு மறைக்க மாட்டார். அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படாது. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? வீலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. வீலையெல்லாம் உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. வீலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. வீலையெல்லாம் உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதை நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே. எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தான். எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே.
வச்சிருக்கிறேன். எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீ? எதுவரைக்கும் கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீ? ஒரு விசை உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். நிறுத்தியுள்ளே உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை என் முன்னாடி வச்சிருக்கிறதுனால அவர் முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுவா. அவருடைய முகத்தின் பிரசன்னம் என் மேல இறங்கி வரும். அவருடைய கிருபைக்கு பங்காளியா வாழ்ந்திருப்பேன். அவருடைய சமாதானத்தை அனுபவிப்பேன். ஆண்டவரே, என்ன மறந்துடாதீங்கப்பா. என் பர்வதம் திடனாக இருக்க வேண்டுமே. நீர் உம்முடைய முகத்தை மறைத்தால் நான் எங்க போவேன்பா? எல்லா வேதனைகளும் எல்லா உபத்திரவங்களும் முடிவுக்கு வரட்டும். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர் அல்லவா? அருவருக்காத தேவன் அல்லவா? சீக்கிரமாய் செவி கொடுப்பீராக, தீவிரமாய் செவி கொடுப்பீராக. மறைக்காதையும் ஆண்டவரே. உங்க வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. அப்போதான் நான் ரட்சிக்கப்பட முடியும். அப்போதான் என் காரியத்துக்கு ஒரு மாறுதல் வரும். என் குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும் ஆண்டவரே. என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. ப்ளீஸ் டாடி, உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. என்னை வேதனைப்படுத்துகிற சத்துரு இன்றைக்கு என்னை விட்டு வெளியேறி ஓடணும் ஆண்டவரே. என்னை பாரப்படுத்துகிற, என்னை துக்கப்படுத்துகிற அந்த காரியம் என் எல்லையை விட்டு மாறணும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் இன்றைக்கு வரட்டும் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய முகம் என் மேல பிரகாசித்திருக்கிறபடியினால் என் காரியத்துல நான் ஜெயத்தை பார்ப்பேன். நல்லா துதிங்க, நல்லா பிரைஸ் பண்ணுங்க, நல்லா மகிமைப்படுத்துங்க. துதிங்க துதிங்க துதிங்க, விடாதீங்க, அமைதியா நிக்காதீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தை நல்ல வாய் திறந்து மகிமைப்படுத்துங்க. வாய் திறங்க, சத்தம் உயர்த்துங்க. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தர் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்திருக்கிறார். என் காரியம் ஜெயமாய் முடியும். நன்மையினால் நிரப்புவார். என் கண்ணீருக்கு பதில் வந்தது. என் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். என் நிந்தை புரட்டி தள்ளப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி. உமக்கு கோடானு கோடி நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை அற்புத சாட்சியாய் நீர் நிறுத்துகிறபடியினால் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களும் எல்லா கண்ணீரும் முடிவுக்கு வருகிறபடியால் நன்றி. வேதனை நீங்கி சுகமான வாழ்வை கர்த்தர் கட்டளை எடுகிறபடியால் நன்றி. போராட்டங்கள், கசப்புகள் எல்லாம் மாறுகிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இவருடைய வெறுமை மாறுகிறபடியால் நன்றி அப்பா. குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ச்சியினால் நிரப்புகிறபடியினால் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நாளில் வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் உம்முடைய முகத்தினால் பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய முகம் இவர்கள் குடும்பத்தின் மீது பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, பிரகாசிக்கட்டும். நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா சிறையிருப்பு மாறட்டும். உம்முடைய முகத்தை இவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தின் பிரசன்னம் இவர்கள் மீது இறங்கட்டும். கிருபையும் சமாதானத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். நீர் அப்படியே ஆசிர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731339190. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.